பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தையே நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பயப்படும் போது ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி பேசுறாரு. எப்படி பேசுறாரு நல்லா கவனிச்சு பாருங்க. பயப்படாத, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், அது ஓகே. ஆனா 4வது வரியை கவனிச்சு பாருங்க. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அதாவது தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், ஈசாக்குடைய தகப்பனின் நிமித்தம் மகன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்ம அடுத்து சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷனை தெரியுமா? நம்ம வாழும் போது தேவ சமூகத்துல நல்லா ஜெபிக்கணும். பெற்றோராகிய நாம் நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி வாழணும், குறிப்பா வாக்கு தத்தங்களை வாங்கி வைத்துக் கொள்ளணும். எவ்வளவு மாட மாளிகையை கட்டி வச்சாலும் ஒரு நொடியில அழிஞ்சு போயிடும் இல்லையா? இடிஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும். எத்தனை சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் அது நிலை இல்லாம போயிடும். ஆனா தேவ சமூகத்துல நாம் வாங்கி வைக்கிற வாக்கு தத்தம், ஆண்டவரே என்னை மாத்திரமல்ல என் சந்ததியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியவே நான் ஆசீர்வதிப்பேன். இந்த ஒரு பெரிய வார்த்தை ஈசாக்குக்கு பலத்தை கொடுத்தது. உன்னுடைய தகப்பனார் என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரா? உன் தகப்பனின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என் மகனே, என் மகளே, உன் தாயின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு முன்னாடி மாத்திரமில்ல, இந்த உலகத்துக்கு முன்னாடி மாத்திரமில்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு கணவன் மனைவி, அதாவது பெற்றோர் ரொம்ப கவனமா தேவ சமூகத்துல செலவிடணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆண்டவரோட. எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. வேலை நிமித்தம் நான் சொத்தை சேர்த்து வைக்கிறேன், அதை சேர்த்து வைக்கிறேன், இதை சேர்த்து வைக்கிறேன், அதெல்லாம் ஒரு நாள் மாயமாய் மறைந்து விடும். ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மறையாது. நீங்க வேதத்தை வாசித்து வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை மறையாது. வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை ஒருபோது மறையாது. ஒருவேளை நாம் இதோ மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, இறந்து போயிட்டோம் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னாடி நிக்கும். நம்ம இல்லாவிட்டாலும் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு காரியம் வந்ததுன்னா, பயம், கலக்கம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆண்டவரை தேடுவாங்க. வா உபவாசம் பண்ணி ஜெபிக்கலான்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அவங்க சந்ததிக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தயவு செய்து மனம் மாறணும் பெற்றோர்களே. ஆபிரகாமை போல ஈசாக்குக்கு நல்ல சொத்தை சேர்த்து வைக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்குக்கு சேர்த்து வைத்த சொத்து ஆண்டவரே நாங்க பார்த்துட்டோம். மிகுதியான வாக்கு தத்தம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு, உமது ஆலோசனை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்க சந்ததிக்கு, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சேர்த்து வைக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஒவ்வொரு பெற்றோரையும் கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்துறோம்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க. தேவ சமூகத்துல வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடங்க. இதுதான் பெரிய சொத்து உங்க பிள்ளைகளுக்கு. இதை சேர்த்து வைக்கும் போது ஆசீர்வாதங்கள் தானாய் கிடைக்கும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.